ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணாமல் எப்படி ஒரு கிராண்டான ஆரி ஒர்க் போடுறதுக்கு ட்ரேசிங் டிசைன் வரைகிறான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆஷாண்டஸ் உலகம். இந்த டிசைன் நம்ம இன்றைக்கி A4 ஷீட்டில் தான் வரைய போகிறோம். பாருங்கள், நம்ம எவ்வளோ கேப்பு நம்ம கீழே தேவையோ அந்த அளவு நம்ம கேப்பு விட்டுறணும். ஸ்டிச்சிங்காக விடியது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு லைன் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணலாம். அடுத்த லைன் நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறமாட்டு சுகர் பீடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நம்ம கொஞ்சம் கேப்பு விட்டு மேல் பக்கத்துலேயும் சுகர் பீடு, அடுத்து ஸ்டோன் செயின், அடுத்து சுகர் பீடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைன் போட்டு எடுக்கலாம். இனி இதுக்கு சென்டரில் நம்ம செக் டிசைன் கொடுக்கணும். அதுக்காக நம்ம இப்போ மார்க் பண்ணி எடுக்கலாம். 1 சென்டிமீட்டர் எடுத்து இது போல் மார்க் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமேட்டு 1 சென்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை இப்படியே நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். இப்படியே நம்ம லாஸ்ட் வரை வரைஞ்சி எடுத்தால் போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இதில் நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரைட் சைட்லேருந்து இப்படி வரைஞ்சி எடுப்போம். எல்லாமே ஒரே அளவில் ரொம்பவே அழகாட்டு கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இப்படி நம்ம இதுவரை வரைஞ்சி முடித்தா போதும். இதுக்கு சென்டரில் ஒரு கோபுரம் போல் ஒரு டிசைன் வரும். அதுக்கு நம்ம இப்போ மார்க் பண்ணலாம். இதில் எவ்வளவு லென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இதில் நம்ம ஒர்க் போட வேண்டியது எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணலாம். இதில் 24 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ நம்ம இதில் ஒரு 6 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த சென்டரில் வரும். அதுக்காக தான் இப்போ ஒரு இன்விடேஷன் எடுத்து வச்சுருக்கிறேன். அது 2ஆக தான் ஃபோல்டாக இருக்குது. அதை தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அந்த 6 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், கீழ் பக்கத்தில் நம்ம 6 சென்டிமீட்டர் எடுத்து அப்படியே மார்க் பண்ணி எடுப்போம். இனி இதோட ஹைட்டு பார்க்கணும். நமக்கு சென்டர்லேருந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவு பார்த்து அதை நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு 11 சென்டிமீட்டர் எனக்கு வருது. நான் அதை மார்க் பண்ணி எடுக்கிறேன். இதில் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டது கட் பண்ணி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமாட்டு இந்த ஷேப்பை வச்சு தான் இதில் வரைய போகிறேன். சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டு கட் பண்ணி எடுங்க. பாருங்கள், இனி இதை மேல்லேருந்து தான் கீழ்ப்பக்கத்தில் நம்ம வச்சு வரைஞ்செடுப்போம். இனி நம்ம அடுத்து கொஞ்சம் போல் இடம் தான் இருக்குது. அதுலேயும் நம்ம அப்படியே வரைஞ்செடுக்கலாம். இனி நம்ம இப்போ வரைஞ்சதை இதை கட் பண்ணி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது நமக்கு கிடைக்கும். இதை நம்ம இப்படியே நம்ம சென்டரில் வச்சு அதுக்கு மேலே வரைஞ்சி எடுக்கலாம். 2 பக்கமும் ஒரே அளவில் கரெக்டாக வரும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் டிசைன் கொடுக்கலாம். பீகாக் டிசைன் கொடுக்கலாம், நேம் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். இனி ஒரு சர்க்கிள் வரையணும் நம்ம ஃப்ளவருக்காக. நான் இப்போ கத்தரிக்கோலோட பேக் சைடில் தான் வச்சு வரைஞ்செடுக்கிறேன். எங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடமும் நம்ம இது போல் வரைஞ்செடுக்கலாம். நீங்கள் காயின் கூட யூஸ் பண்ணி வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், இனி நம்ம இதில் ஒரு சின்ன கொடி டிசைன் நம்ம வரையணும். இல்லை ஒன்றில் இந்த பக்கமும் இப்படியும் போடணும். எந்த சைடில் வேணுனாலும் நம்ம வரைஞ்செடுக்கலாம். இப்படி தான் வரையணும்னு சொல்லிட்டு இல்லை. இந்த கொடி டிசைன் எல்லாமே ஒரே அளவில் வேணும்னு சொன்னால் நம்ம சேனலில் போட்டிருந்தேன் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுபோல் நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ எல்லாமே ஒரே அளவில் கரெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதுபோல் இந்த கொடி டிசைன் வரையும் போது 2 பக்கமும் உள்ளது ஒரே அளவில் இருக்கிறது போல் வரைங்க கேப்பு. அப்போ இன்னும் நல்லா அழகாக இருக்கும். நம்ம 2 பக்கமும் கொடி டிசைன் போட்டுட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டு நம்ம வரைகிறோம். இந்த கேப்பில் 1க்கு பதிலாட்டு நம்ம 2, 3 இந்த மாதிரி நம்ம போட்டு அதுவும் ஃபில் பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிம்பிளான டிசைன் வச்சு ஒரு கிராண்டான ஒரு ஒர்க்கு போடலாம். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கெல்லாம் கேப் இருக்கோ நம்ம அதை ஃபில் பண்ணி எடுக்கலாம்.
இதில் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் போடுறதுக்கு கேப் இல்லை, அதனால அந்த கொடி டிசைன் மட்டும் போட்டு நம்ம சென்டரில் மார்க் பண்ணி எடுக்கிறோம். ஏன் இதில் வந்து நான் ஒரு லோட்டஸ் வரைகிறேன், ஃப்ரீ ஹேண்டில் தான் வரையேன். லோட்டஸ் வந்து நம்ம எப்படி ஈஸியாக வரையலான்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. அதுபோல் நீங்கள் வரைங்க, அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம லோட்டஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமாட்டு இதில் வந்து சின்ன சின்ன பீடு ஒர்க் கொடுக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் இதுக்கு சென்டரில் யூஸ் பண்ணலாம். ப்ரைடல் ஒர்க்குக்கு கூட இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவரில் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொன்னால் பாருங்கள் எந்த மாதிரி வரையணும். 2 லைனும் கோடு போட்டுட்டு சென்டரில் வி மாதிரி நம்ம 2 லைன் போடணும். அப்போ கரெக்டாகிட்டு எல்லா ஃப்ளவரும் வந்து ஒன்று போல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் போட்டு எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.